ஸோ வெல்கம் யூ மேக்ஸ். நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸை யூனிட் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு வரோம். அதில் மென்சுரேஷன் டாப்பிக்கில் ஒரு ப்ராப்ளம் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் லேண்ட் வந்து 240 மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கு. ஓகேவா? அப்போ ஏரியா வந்து 240 மீட்டர் ஸ்கொயர். தட் மீன்ஸ் எல் இன்ட்டு பி வந்து 240. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் 8 இஸ் டிக்ரீஸ்டு ஃப்ரம் இட் லென்த்ல இருந்து ஒரு 8 வந்து கம்மியாச்சு அப்படின்னா இட் வில் பிகம் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ரெக்டாங்குலர் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ஈக்குவலாக இருக்கும், அதுதான் மீனிங். என்னோட லென்த்தை தான் நான் டச் பண்ணுறேன். லென்த்தை டச் பண்ணி என்னோட லென்த்தை வந்து L-8 கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது பிரெத்துக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதோட மீனிங் என்ன, L-8 வந்து பிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? இதுதான் இதோட மீனிங். இப்போ இதை வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ L-8 என்ன இருக்குது, பிரெத்துக்கு ஈக்குவல், அப்போ தான் அது ஸ்கொயர் ஆகும். பி இன்ட்டு பி பி ஸ்கொயர்னு வரும் இல்லையா? ஓகேவா? ஓகே, இப்போது இந்த வேல்யூ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எப்பயுமே ஒரு ஈக்குவேஷனில் ஒரே வேரியபிள் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் வேல்யூ கிடைக்கும். இந்த எல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா எல்லுக்கு பதிலாக என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும்ல. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் 8. ஸோ ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எல் அப்படின்றதுக்கு பதிலாக b plus 8 into b equal to 240. Therefore b into b inner multiplication. இந்த b plus 8ஐயும் b ஐயும் multiply பண்ணுறோம். b into b b square, 8 into b 8b minus 240. இந்த plus 240 இந்த சைடு வந்துச்சுன்னா minus 240. That is equal to 0. இப்போ இதுக்கு பேர் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா பவர் 2 இருக்கிறத குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இதை நம்ம சால்வ் பண்ணணும். அதுதான் நான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ 240 வரணும்னா -240 வரணும்னா என்ன பண்ணலாம்? எப்போவுமே ஃபேக்டரைசேஷனில் லாஸ்ட் நம்பர் 0 வந்துச்சுன்னா அந்த 0வை கன்சிடர் பண்ணாதீங்க. எப்போனா மிடில் வேல்யூவை பொறுத்து. ஸோ லாஸ்ட் நம்பர் 0 வராதப்ப 1 × 24, 2 × 12, 3 8s 24 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 24 மட்டும் கன்சிடர் பண்ணி 4 6 24. இப்போது இந்த நம்ம ஒரு 0 ரிமூவ் பண்ணல, அந்த 0வை இந்த 1 2 3ல ஸ்டார்ட் பண்ணல அதில் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஈஸியான கேல்குலேஷன் ஈஸியாக கிடச்சிடும். 20 and 12. பெரிய நம்பருக்கு என்ன பண்ணணும்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, 20 and 12. நமக்கு என்ன வேணும், சப்ராக்ட் பண்ணும்போது 8 வரணும். லார்ஜஸ்ட் நம்பருக்கு ப்ளஸ் கொடுக்கணும். ஏன்னா லார்ஜஸ்ட் மிடில் வேல்யூவில் ப்ளஸ் இருக்கிறனால லார்ஜஸ்ட் நம்பருக்கு ப்ளஸ் கொடுத்தாச்சு. தென் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து இந்த சின்ன நம்பர் கொடுத்தாச்சு. b வந்து +20 and b -12. எப்போவுமே பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் b ஈக்குவல் டு 12 தான் நமக்கான ஆன்சர். b 12 இருந்தால் a என்னவா இருக்கும்னு செக் பண்ணோம்னா நமக்கு வந்து என்னது L-8 இஸ் ஈக்குவல் டு 12. நமக்கு L வந்தது என்னது b + 12. b + 8 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்போ 12 + 8 = 20. Therefore 20, 12 இதுதான் ஆன்சர்.